ராஜி ராஜி ஒரு ஹாப்பி நியூஸ். என்ன? நம்பிராஜன்ல அவர் கேஸ வாபஸ் வாங்கிட்டாரு. அருணை ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்பதான் லாயர் ஃபோன் பண்ணி சொன்னாரு. நிஜமாவா சொல்றீங்க? ஜானகி 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 வாயே. ஜானகி சீக்கிரம் வா. ஜானகி சீக்கிரம் வா. சீக்கிரம் வா. ஜானகி சீக்கிரம் வா. நான் அப்பவே சொன்னேன்ல, அருண் மேல எந்த தப்பு இருக்காது, அவனை சீக்கிரம் ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு. அவன் ரிலீஸ் ஆயிட்டான் தெரியுமா? நம்பிராஜன் கேஸ வாபஸ் வாங்கிட்டாராம். தெரியும். தெரியுமா? ஆமா. எப்படி? அது மட்டும் இல்ல, நான் என் வேலையை ரிசைன் பண்றேன். ரிசிக்னேஷனா? என்னோட திறமைக்காக நீங்க என்ன ஜிஎம் ஆகணுதா சொன்னீங்க. ஆனா நான் உங்க வீட்டுக்கு மருமகளா ஆனதுனாலதான் எனக்கு அந்த ப்ரமோஷன் கொடுத்ததா அந்த நம்பிராஜ் சொல்றாரு. அந்த நம்பிராஜன் சொல்றதெல்லாம் யார் சொன்னா என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம். வேலைங்கிறது வயித்த கழுவுறதுக்காக தான். ஆனா அது நம்ம வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக இருக்கக்கூடாது. ஆமா மாமா, என்னோட இந்த பதவி என்னோட மாங்கல்யத்துக்கு கேள்விக்குறியா வந்துருச்சு. வேண்டாம், எனக்கு எதுவுமே வேண்டாம். ஜானகி உளறியா நீ? கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன கண்டிஷன் போட்ட ஞாபகம் இருக்கா? போட்டேன். கண்டிப்பா வேலைக்கு போவேன், சம்பளத்தை எங்க அப்பாக்கு அனுப்புவேன். ஆனா ஏன் முன்னாடி அப்பாங்கிற பாசத்தை விட தாலிங்கிற பந்தம் ஜெயிச்சிருச்சு. எங்க அப்பாவுக்கு மகங்கிற முறையில நான் எதுவும் செய்யலனாலும் மகங்கிற முறையில எங்க அண்ணன் ஏதாவது செய்வாரு. ஆனா என் புருஷனுக்கு இந்த நிலையில எனக்கு வேற வழி எதுவும் தெரியல. சோ நீ அந்த நம்பிராஜனுக்காக பயந்து வேலை பண்ண இல்ல? இல்ல, என் புருஷனுக்காக ரிசைன் பண்றேன். நான் என் புருஷனோட இருக்கணும்னா அந்த நம்பிராஜன் ஜிஎம் சீட்ல இருக்கணும். அதான் எங்க அக்ரிமெண்ட். அதான் ரிசைன் பண்ண. ஜானகி என்னங்க? ஒரு நிமிஷம் டைம் கொடு ராஜி, இதுக்கு ஒரு முடிவு கட்டிட்டு வரேன். வா சிவராமன், நீ வருவேன்னு தெரியும், ஆனா இவ்வளவு சீக்கிரமா வருவேன்னு எதிர்பார்க்கல. எங்க ப்ரமோஷன் ஆர்டர்? போஸ்டிங் ஆர்டர் இல்ல, டிஸ்மிஸல் ஆர்டர். ஏடா இது மிரட்டல் ஆர்டர் இல்ல பிளாக்மெயில்? யாரை வச்சு திட்டம் பண்ணா என்கிட்ட போஸ்டிங் ஆர்டர் வாங்கலாம்னு சொல்லி திட்டம் பண்ணி டேய் சுத்தம் கையில இருக்கிற பம்பரம் அப்படியே தாங்கிட்டு அங்கூரம் கேட்ட யாருக்கையும் எங்க போய் கீழே போயிட்டு எங்கிட்ட இந்த உருட்டல் மிரட்டல் வேலையெல்லாம் வெளியில எங்கேயாவது வச்சுக்க, எங்கிட்ட வச்சுக்காத. டேய் இதுக்கெல்லாம் பயந்துருந்தானா என்னைக்கோ எங்கேயோ ஓடி போயிருப்பான்டா சிவராம. இத பார், நான் நடத்துறது ஐகாம் அட்வைசரி இல்ல, ஐகாம் அட்வென்ச்சர். என்ன சிவராமா, பேசி முடிச்சிட்டியா இல்ல இன்னும் ஏதாவது மிச்சம் வச்சிருக்கியா? மிச்சம் வச்சிருந்தா அதையும் பேசிடு. சிவராமா, நாம ஒரு பொருளை குறி வச்சு தாக்கினா என்ன கிடைக்கும், அடுத்த அடி என்ன,
அதெல்லாம் திட்டமிட்டு தாக்கணும். இல்லைன்னா தோல்வி நமக்கு தான். ஜிஎம் போஸ்டுக்காக நான் வச்ச குறிக்கு நீ சீறிக்கிட்டு வருவ நிச்சயமா எனக்கு தெரியும். ஆனா உனக்கு பதில் நான் எக்கச்சக்கமா வச்சிருக்கேனே. உன் கோவத்தை கலரி பார்க்கணும்னு எனக்கு ஆசை இல்லை சிவராமா. ஆனா உன்னை பத்தி என் மனசுல இருக்கிற உண்மைகளை கலர வச்சிடாது. என்ன சிவராமா பாக்குற? வைதேகியோட நீ வாழற வாழ்க்கை எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? இல்ல ராஜேஸ்வரி பாவம் தாம்பத்திய உறவுக்கே லாய்க்கு இல்லாதவன் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? கட்டின பொண்டாட்டியோட கட்டில படுக்க முடியலன்றதுனால நீ பண்ற கள்ளத்தனம் அத்தனை எனக்கு தெரியும் சிவராமா. சொல்லு, எனக்கு தெரிஞ்ச உண்மை உன் அருமை பொண்டாட்டிக்கு தெரிஞ்சா என்ன ஆவா? யோசி சிவராமா, யோசி. எனக்கு அந்த ஜிஎம் பதவியை கொடுக்க போறியா, இல்ல உன் பொண்டாட்டிக்கு சிவலோக பதவி கொடுக்க போறியா? யோசிப்பா, நல்லா யோசி. ஆனா முடிவு மட்டும் இந்த நம்பிராஜனுக்கு சாதகமா இருக்கணும். போயிட்டு வா. போடா கண்ணா. சின்ன பையன். ஐயா, உங்களை பார்க்க தம்பான்னு ஒருத்தர் வந்திருக்காரு. உங்க பழைய முதலாளின்னு சொன்னாரு. தம்பா சாரா? என்ன பார்க்கவா? இந்த இடத்துல கொஞ்சம் நீட் பண்ணி வை. சரிங்க ஐயா. வாங்க சார், வாங்க சார். நீங்களா சார்? நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். வாங்க உட்காருங்க. உட்கார். சிவராமா? ஓ சாரி, சிவராமன் சார். சார் என்ன சார் இது? நான் இன்னும் உங்க கம்பெனில வேலை செய்யற பழைய சிவராமன் தான் சார். நீங்க என்ன சிவராமனே கூப்பிடலாம் சார். அப்படி இல்லைங்க. இனிமே ஆபீஸ் படிக்கட்ட மிதிக்கவே மாட்டேன்னு அன்னைக்கு நீங்க சொல்லிட்டு வந்துட்டீங்க. ஆனா இன்னைக்கு நான் உங்க வீட்டுப்படி ஏறி வந்திருக்கேன். என்ன சார் இது பழசெல்லாம் பேசிட்டு? சரி சார், என்ன சாப்பிடுறீங்க? நோ ஃபார்மாலிட்டிஸ். சார், ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, நீங்க ஏதாவது சாப்பிடுங்க சார். ராமன் சாரு குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வாங்க. சரிங்க ஐயா. சிவராமன் நல்ல உழைப்பாளின்னு எனக்கு தெரியும். ஆனா பெரிய பிசினஸ் மேக்னெட்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். என் ஆபீஸ்ல சாதாரண மேனேஜரா இருந்த சிவராமன் இப்போ ஐகாம் அட்வைசரிஸ்ங்கிற நம்பர் 1 கம்பெனியோட எம்டி. சார் ஏதோ என்னால முடிஞ்சது செஞ்சேன். பலன் ரொம்ப அழகா ஐ லைக். ஐயா தாங்க ஐயா. சாப்பிடுங்க சார். மிஸ்டர் சிவராமன், நான் இப்போ உங்களை என்ன விஷயமா பார்க்க வந்திருக்கேன்னு தெரியுமா? சொல்லுங்க சார். மிஸ்டர் சிவராமன், உங்க உழைப்பாலையும் தன்னம்பிக்கையாலையும் இன்னைக்கு நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கிற ஐகாம் அட்வைசரிஸ் என்னைக்குமே நம்பர் 1 இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். ஓ தேங்க்யூ சார். எஸ், இந்தியன் சாஃப்ட்வேர் கம்பெனியோட டெண்டர் கிடைக்கிறதுக்காக நீங்க எவ்வளவு உழைச்சீங்க, முயற்சி பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நீங்க எதிர்பாராத விதமா அது உங்களை விட்டு போனது உங்களுக்கு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருக்கோம். ஏன் நீங்க இன்னும் அதுல இருந்து மீண்டு வர மாட்டேங்கிறீங்கன்னு தெரியல. அந்த இந்தியன் சாஃப்ட்வேர் கம்பெனியோட ஆர்டர் இப்போ என் கையில. எஸ், எப்படியாவது சம்பாதிக்கலாம்னு நினைக்கிற இந்த தொழில அந்த பெரிய கம்பெனியோட தொடர்பு மட்டும் இருந்துட்டா போதும், எல்லாம் தன்னால வரும்னு நினைச்சேன். உங்களோட நல்ல அறிவுக்கு இந்த தம்பா தலை வணங்குறேன். அது மட்டும் இல்ல, சக்தி இன்டர்நேஷனலுக்கு இடையில கிடைச்ச இந்த ஆர்டர் ஐகாம் அட்வைசரிக்கு போறதுதான் பொருத்தம், பெருமை. அதனால இந்த ஆர்டரை உங்களுக்கு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் சார். எஸ் சிவராமன். என்னடா கோடிக்கணக்கான ரூபாய் ஆர்டர் ஆச்சு, அலட்சியமா கொடுத்துட்டு போறானேன்னு பாக்குறீங்களா? ஆஸ் எ பிசினஸ் மேன் நான் கொடுத்துருக்க மாட்டேன். ஏன் கம்பெனில விசுவாசமா உடைச்ச
இந்த சிவராமனுக்காக நான் கொடுத்துட்டு போறேன். சார் டேக் இட். எனக்கு உங்ககிட்ட ஒரு சின்ன உதவி வேணும் சிவராமன். எக்ஸ்கியூஸ் மீ சார். என்னோட தங்கச்சி பேரு ஸ்வேதா. அவ உங்க கம்பெனில, ஐ மீன் நம்பர் 1 ஐகாம் அட்வைசரி கம்பெனில ட்ரைனிங் எடுக்கணும்னு ஆசைப்படுறா. ஒரு 6 மாசம்தான். நீங்க மனசு வச்சா உங்களால அது முடியும். எனக்காக இந்த ஹெல்ப் பண்ண முடியுமா? சார் என்ன சார் இது? ஷூர் சார், கண்டிப்பா சார். 10 கோடி ரூபாய் ஆடுற ஜஸ்ட் லைக் தட் எனக்கு தூக்கி கொடுத்துருக்கீங்க. ஒரு 6 மந்த்ஸ் உங்க தங்கச்சியை ட்ரைனிங் அனுப்புறேன்ட்டுங்க. கண்டிப்பா அனுப்புங்க சார். இனிமே ஸ்வேதா என்னோட தங்கச்சி மாதிரி சார். நான் பாத்துக்கிறேன் சார். ஐ டேக் கேர். ஓகே சிவராமன். ஓகே சார். தேங்க்யூ வெரி மச். ஷியோர் சார். தேங்க்யூ சார். நான் வரேன். தேங்க்யூ. ராஜி, ஏமா வேறான செடியை வெட்ட வேண்டியதானே, எதுக்கு கஷ்டப்படுறீங்க? சாமி, இந்த செடிகளை வளர்க்கறதே மனசு சாந்தமாகுங்கிறதுக்காக தான். இத பராமரிக்கிறவங்களுக்கு பொறுமை ரொம்ப அவசியம். ஒவ்வொரு செடிக்குள்ளேயும் உயிர் இருக்குன்னு நினைப்பு வரணும். இந்த செடியெல்லாம் வளர்த்துக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். ஏமா இந்த செடியெல்லாம் வளர நாங்கெல்லாமா கஷ்டப்பட்டிருக்கோம். நீ கஷ்டப்படுறது சம்பளத்துக்காக, ஆனா இதுங்கெல்லாம் கஷ்டப்படுறது நம்ம சந்தோஷத்துக்காக. பார்த்து சாமி, இதுங்கெல்லாம் சாதாரண செடிங்க இல்ல, என்னோட ஃப்ரெண்ட்ஸ். பத்திரமா பாத்துக்கணும் என்ன? பாத்துக்கிறேம்மா. எக்ஸ்கியூஸ் மீ, எஸ். மிஸ்டர் சக்தி இருக்காரா? சக்தி என்ன வெளியே போயிருக்காரு. நீங்க? நீங்க அவர் சிஸ்டரா? ம். நான் நம்பிராஜன். அவரை பார்க்கணுமே. அண்ணன் இப்ப வந்துருவாங்க. சாமி என்ன சார கொஞ்சம் உள்ள உட்காரவை. சரிங்கம்மா, வாங்கய்யா. சாமி என்ன? அம்மா நீங்க உள்ள போய் உட்காருங்க ஐயா. ஓகே. ஹோஸ்ல தண்ணி வரல, என்னன்னு பாருங்க. இத பாக்குறேம்மா. என்னமாச்சு? என்னாச்சு உனக்கு? என்னமாச்சு சொல்லு. சாமி என்ன பைப் சாமி வாயா. அண்ணே என்னடா அண்ணே அண்ணே, சாமி மேல எந்த தப்பும் இல்லனே. அண்ணே நீங்க போங்க. நான் தான் செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு இருந்தேன். உனக்கு நீ நினைச்ச செய்யறதுக்கு தான் இங்க இவ்வளவு பேர் இருக்காங்கல்ல, நீ ஏன் வீணா அழட்டிக்கிற? அண்ணே, நாம நினைச்ச செய்யறதுக்கு ஆள் இருக்கு. நாம நினைச்ச மாதிரி செய்யறதுக்கு நாம தானே இருக்கோம். உன்னை பேசி ஜெயிக்க முடியுமாமா? என்ன மாமா, உனக்கு ஒரு சின்ன தும்மல் வந்தா கூட எங்களால தாங்க முடியாது. என்ன விடுங்கண்ணே. அண்ணே, உங்களை பார்க்க யாரோ நம்பிராஜன் ஒருத்தர் வந்திருக்காரு. உள்ள உட்கார வச்சிருக்கேன், பாருங்கண்ணே. ம், போமா. அவன் எதுக்கு வந்தா? வணக்கம் முதலாளி. நீ வா. என்ன சக்தி, ஷாக்கா இருக்கா? நீயும் சிவராமனும் எங்க கம்பெனில வேலை பார்த்தவங்க. எங்க கிட்ட தொழிலை கத்துக்கிட்டு எங்களுக்கு எதிராக போட்டியா சிவராமனை இன்னொரு புது கம்பெனி ஆரம்பிக்க வச்சியே. அப்போ எனக்கு ஷாக்கா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீ கூட்டிட்டு போன சிவராமனுக்கு எதிரா எனக்கு டெண்டர் ரேட் கொடுக்குறேன்னு சொன்னியே, அப்போ ஷாக்கா இருந்துச்சு. இப்போ இல்ல, என்ன துரோகங்கிறது உன் ரத்தத்துல ஊறி போன விஷயம். இருக்கலாம். ஆதாயம் தான் என்னோட நோக்கம். அதுக்காக என்ன வேணும் தான் செய்வான் இந்த நம்பிராஜன். சக்தி, அன்னைக்கு நடந்தது என்னன்னு தெரியாம ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டுட்டேன். ஆஃப்கோர்ஸ் உன்னுடைய வயசு அப்படி. நான் அவசரப்படலை. ஏன் சொல்லு? உன்கிட்ட கை நீட்டி பணம் வாங்கிட்டு உனக்கு வேலை செஞ்சேன், ஆனால் பலன் உனக்கு கிடைக்கல.
அதனால அருணை மாட்டி வச்சுட்டு அதுக்கு இப்போ காம்பன்சேட் பண்ணிட்டேன். எப்படி சக்தி, நீ இஷ்டப்பட்டா நாம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். என்ன சொல்ற? காரில் வந்து ட்ராப் பண்ணிட்டேன். வேண்டாம். வெளியே ஒரு கார் நிற்குது பார்த்தீங்களா? ஐகாம் அட்வைசரியில் நான் இப்போ ஜிஎம். எனக்கு அவங்க கார் கொடுத்துருக்காங்க. மறுபடியும் சந்திப்போம். ஓகே. ஏய் இங்க பாரு நம்ம புது ஜிஎம். எல்லாம் நேரம்டா. ஜிஎம், சே குட் மார்னிங். குட் மார்னிங் சார். இந்த ஆஃபீஸுக்கே நான் தான் எல்லாம் கற்றுக் கொடுக்கணும் போல இருக்கு. குட். ஹலோ ஹலோ, ஹலோ, நான் ஜிஎம் பேசுகிறேன். ஐயப்பன், யாரு? ஜிஎம். ஜெனரல் மேனேஜர் நம்பிராஜன் பேசுகிறேன்.